அனைவருக்கும் வணக்கம். தாமத குழந்தை அமைப்பு உள்ள ஜாதகங்களை நாம் ஆய்வு செய்து வருகிறோம். இன்று தனுசு லக்னத்தில் பிறந்த ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு மேற்கொள்ளுகிறோம். லக்னாதிபதியான குரு தனுசில் இருந்து ஆட்சியாக இருக்கிறார். லக்னத்தை உச்ச சனி பார்க்கிறார் மற்றும் சூரியன், புதன், சுக்கிரன் இவர்கள் அனைவருமே லக்னத்தை பார்க்கிறார்கள். தாமத குழந்தை பாக்கியத்திற்கான காரணத்தை தற்பொழுது பார்ப்போம். 5ஆம் அதிபதியான செவ்வாய் பகை கிரகமான உச்ச சனியுடன் கூடி துலாத்தில் இருக்கிறார். இந்த இடத்தில் செவ்வாய் கெட்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை குரு, செவ்வாய் மற்றும் உச்ச சனி பார்க்கிறார்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதனால்தான் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டானது. ஆனால் 6 ஆண்டுகள் தாமத குழந்தை அமைப்பிற்கான காரணங்களை ஆராய்வோம். 5ஆம் அதிபதியான செவ்வாய் சனியுடன் கூடியிருக்கிறார். 5ஆம் இடத்தை செவ்வாயும் உச்ச சனியும் பார்க்கிறார்கள். காரண கிரகமான குருவை உச்ச சனி பார்க்கிறார். ஏற்கனவே ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு விளக்கியிருப்பேன். குருவும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் சப்தமாக பார்த்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வேலைகளை செய்வதில் தடை தாமதத்தை ஏற்படுத்துவார்கள். அதேபோல் இந்த ஜாதகத்தில் குருவும் சுக்கிரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தாமதத்திற்கு இதுவும் ஒரு காரணமாக பார்க்கப்பட வேண்டும். ஆக இந்த இடத்தில் 5ஆம் இடம், 5ஆம் இடத்தின் அதிபதி மற்றும் காரண கிரகமான குரு இவர்கள் கெட்டிருப்பதால் தான் குழந்தை பாக்கியம் தாமதமானது. மேலும் அடிப்படை செய்தி என்னவென்றால் இவர்களுக்கு சூரியனும் புதனும் தான் அதிக பலமாக இருக்கிறார்கள். அதனால் ஜாதகர் அரசு துறைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் டீச்சிங் துறையில் படித்திருக்கிறார். அதற்கான போட்டித் தேர்வுகளும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு சந்திர தசையில் சூரிய புத்தியில் நிச்சயம் அரசு வேலை கிடைக்கும். இந்த ஜாதக விளக்கங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் வேறு ஒரு ஜாதக ஆய்வை உங்கள் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.